வணக்கம். வெல்கம் டு வகை சமையல். இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்கு பொருள் எடுத்து வச்சுருக்கு. மருத்துவ குணம் கொண்ட வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு ஒரு டம்ளர், அதாவது வீசம்படி அளவு எடுத்து வேக வச்சுருக்கேன். இதில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கு. ஏன் பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பில் விளக்கெண்ணெய் ஊற்றுறதுன்னா, இந்த விளக்கெண்ணெய் மலச்சிக்கலை போக்கி குடலை சுத்தப்படுத்தும் சிறந்த இயற்கை மருந்து. இது தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்திற்கு ஈரப்பதம் அளித்து சருமத்தை மென்மையாக்கும், மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும். அதனால் எப்பயுமே ஒரு ஸ்பூன் பருப்பு போடும்போது விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சிடறேன். இப்போ இதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கு. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 பூண்டு, கொஞ்சம் பெரிய பூண்டு, தரைப்பூண்டு நச்சு வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கு. எடுத்து வச்சு வாழைத்தண்டை இந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. இந்த மசாலா பொருட்களும் இந்த பூண்டையும் இதில் போட்டுருவோம். அதே மாதிரி இந்த வாழைத்தண்டை நறுக்குனது கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் மோர் விட்டு அதில் அரிஞ்சு வச்சுருக்கு. அதை அலசி தான் இதில் எடுத்து போட்டிருக்கு. இந்த உப்பு தேவையான அளவு உப்பு, அதில் உப்பு போட்டதுனால கொஞ்சம் அளவு தான் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த பருப்பு, வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துடணும். ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி அவ்வளவா ஊற்ற வேண்டியதில்லை. இதே போதுமானது. இதை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தாளிப்பு செய்யலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு காய்ஞ்சிருச்சு. இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. கடுகு பிடிச்ச பிறகு இதை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தாளிப்பை இதில் கொட்டி சேர்த்தணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நன்கு வெந்த வாழைத்தண்டு கூட்டை சர்வ் பண்ணுற பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் இந்த அளவு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதில் கலந்துருக்கு. ஏன்னா பருப்பு சம்மந்தப்பட்ட இதில், அதாவது துவரம்பருப்பு, சாம்பார், இந்த மாதிரி கூட்டுக்களுக்கெல்லாம் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வாழைத்தண்டு நார்ச்சத்து மிக்கது. பொட்டாசியம், விட்டமின் B6 இதில் இருக்குது. சிறுநீரக கற்களை இது கரைக்கும். மலச்சிக்கல், உடல் எடை, பிளட் ப்ரெஷர் மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். எப்பேற்பட்ட உஷ்ண உடம்பும் குளிர்ந்துவிடும். சிறுநீரகத்தை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து சீரான முறையில் இயங்க வைக்கும். வாரத்திற்கு 3 முறை இந்த வாழைத்தண்டு சாறு, பொரியல், கூட்டு சாப்பிடுவது சிறந்த ஆரோக்கியத்திற்கு நல்லது. நீர்ச்சுருக்கு, எரிச்சல் போன்றவற்றிற்கு இது சிறந்த மருத்துவ குணமுள்ள உணவாகும். இதை உலர்த்தி பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டால் காமாலை நோய் குணமாவதுடன் கல்லீரலும் வலுப்படும். ஆகவே இந்த வாழைத்தண்டை கூட்டை சாப்பிடுங்க. நலம் பெறுங்கள், வளம் பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.